பெங்களூர் தனி நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் துவங்கியது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய பெங்களூர் தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 4 சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இம்மனுக்கள் மீதான விசாரணை திங்களன்று நீதிபதி CR குமாரசாமி முன்னிலையில் துவங்கியது. ஜெயலலிதா சார்பில் ஆஜரான வக்கீல் குமார், டெல்லியைச் சேர்ந்த மூத்த வக்கீல்கள் வாதாட வரவிருப்பதால் சில நாட்களுக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்றார். ஜெயலலிதாவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி யாரும் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கும்படி கோரக்கூடாது என்று கண்டிப்புடன் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி தினமும் வழக்கு விசாரணை நடக்கும் என்றும் நீதிபதி குமாரசுவாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னை வழக்கில் சேர்த்துக் கொள்ளும்படி கோரினார். தனது புகாரின் அடிப்படையில் தான் 1996ஆம் ஆண்டில் ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததாக சாமி எடுத்துரைத்தார். இதை கேட்ட நீதிபதி குமாரசுவாமி முறையாக மனு தாக்கல் செய்யும்படி கூறினார். இதைத் தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் சார்பில் ஆஜரான வக்கீல் குமரேசன் தங்களையும் இவ்வழக்கில் வாதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். இவ்வழக்கு விசாரணை கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்டதற்கு அன்பழகன் தான் காரணம் என்று வக்கீல் குமரேசன் கூறினார். விசாரணை நீதிமன்றத்தில் அரசு வக்கீலுக்கு உதவ நீதிபதி தங்களை அனுமதித்திருந்ததையும் வக்கீல் குமரேசன் சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட நீதிபதி குமாரசுவாமி அடுத்தடுத்து பலரையும் வழக்கில் சேர்த்தால் விசாரணை முடிவதில் தாமதம் ஏற்படும் என்று கூறி அனுமதிக்க முடியாது என்றார். இதனிடையே வழக்கில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டுமென அன்பழகன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறைப்படி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.